தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தங்களுக்கு முதற்கண் வாழ்த்துக்கள். ஒரு திமுக தொண்டனாக இருந்தாலும் தமிழகத்தின் வளர்ச்சி மற்றும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில ஆக்கப்பூர்வமான வேண்டுகோள்களை முன்வைக்க விரும்புகிறேன். நாகரீக அரசியலை செய்யுமாறு தொண்டர்களுக்கும் முக்கியமாக உங்கள் அமைச்சரவையில் பங்கு பெறும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வலியுறுத்துங்கள். இது தற்போது உள்ள மற்றும் வருங்கால இளைஞர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக அமையும். ஏனெனில் சமூக வலைதளங்களை பயன்படுத்தும் இளைஞர்கள் மிகவும் மோசமான மற்றும் அநாகரீகமான வார்த்தைகளால் வசைபாடிக் கொள்கிறார்கள். இதில் குறிப்பாக டிவிகே கட்சியினரை சார்ந்தவர்களே மிக அதிகம். முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களை சந்திப்பதும் மற்றும் பல மூத்த அரசியல்வாதிகளிடம் ஆசி பெறுவதும் எல்லாம் சரி. இதை உங்கள் கட்சி தொண்டர்களிடமும் வலியுறுத்துங்கள். திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்வது போல் வாக்களித்த மற்றும் வாக்கு அளிக்காத மக்களுக்கும் சேர்த்துதான் நீங்கள் தற்போது முதல்வராக தேர்வு பெற்று உள்ளீர்கள். இதையெல்லாம் மனதில் கொண்டு நீங்கள் உறுதியளித்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி தமிழர்களின் உரிமையை விட்டுக் கொடுக்காமல், மாநில உரிமையை எந்த சூழ்நிலையிலும் அணு அளவும் விட்டுத்தராமல் ஆட்சி செய்ய வாழ்த்துக்கள். நீங்கள் வேண்டும் என்பதை விட நீங்கள் வேண்டாம் என்று வாக்களித்த மக்களே அதிகம். உங்களை ஆதரிப்பவர்களை விட உங்களை எதிர்த்து கேள்வி கேட்பவர்களே சிறந்தவர்கள். அப்போதுதான் உங்கள் குறைகளை அறிந்து கொண்டு உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். அரசியல் என்பது சினிமா கதை வசனங்கள் பேசுவது போலல்லை. அது ஒரு கலாச்சாரம், நாகரீகம் மற்றும் அது மக்கள் நலன் ஒன்றையே சார்ந்தது. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் என்பது ஜனநாயகத்தின் ஒரு பகுதி. ஆனால் ஆட்சி மாறினாலும் அரசு என்பது தொடர்ச்சியானது. முந்தைய அரசு கொண்டு வந்த சிறந்த திட்டங்களை அரசியல் காரணங்களுக்காக நிறுத்துவது நேரடியாக பொதுமக்களையே பாதிக்கும். எனவே புதிய அரசு கீழ்க்கண்ட முக்கிய திட்டங்களை தொய்வின்றி தொடர வேண்டும் என மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இதில் முதன்மையானது மகளிர் உரிமைத் தொகை திட்டம். குடும்பத் தலைவிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதம் ரூ.1000 உரிமைத் தொகை லட்சக்கணக்கான ஏழை குடும்பங்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்கிறது. இந்த திட்டத்தை எக்காரணம் கொண்டும் நிறுத்தாமல் தகுதியுள்ள அனைவருக்கும் சென்றடைவதை புதிய அரசு உறுதி செய்ய வேண்டும். காலை உணவுத் திட்டம். அரசு பள்ளி மாணவர்களின் ஊட்டச்சத்தை உறுதி செய்வதிலும் வருகைப் பதிவை அதிகரிப்பதிலும் முதலமைச்சரின் காலை உணவுத் திட்டம் பெரும் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தைகளின் கல்வியோடும் பசியோடும் தொடர்புடைய இந்த திட்டம் தடையின்றி தொடர வேண்டும். மகளிருக்கு இலவச பேருந்து பயணம். பெண்களின் பொருளாதாரச் சுதந்திரத்திற்கும் வேலைக்குச் செல்லும் பெண்களின் பயணச் செலவை குறைப்பதற்கும் இந்த திட்டம் பேருதவியாக உள்ளது. கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உழைக்கும் பெண்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம். அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்விக்குச் செல்லும் மாணவிகளுக்கு மாதம் ரூ.1000 வழங்கும் இந்த திட்டங்கள் தமிழகத்தின் உயர்கல்விச் சேர்க்கை விகிதத்தை உயர்த்தும். எதிர்கால தலைமுறையினரின் கனவை நனவாக்க இது அவசியம். மக்களைத் தேடி மருத்துவம் மற்றும் இன்னும் உயிர்காப்போம். நீரிழிவு மற்றும் இரத்த அழுத்தம் போன்ற நோய்களுக்கு வீடுகளுக்கே சென்று மருந்து வழங்கும் திட்டமும், சாலை விபத்தில் சிக்கியவர்களுக்கு முதல் 48 மணி நேர இலவச சிகிச்சையும் உயிர்காக்கும் திட்டங்களாகும். இவை தொடர்ந்து செயல்படுத்தப்பட வேண்டும். பெயரை மாற்றினாலும் பயனாளிகளை மாற்றாதீர்கள். திட்டத்தின் பெயர் ஒருவேளை மாற்றப்பட்டாலும் அதன் பலன்கள் மக்களைச் சென்றடைவதில் எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. பழிவாங்கும் அரசியல் தவிருங்கள். கடந்த காலங்களில் ஆட்சி மாறும்போது முந்தைய அரசின் திட்டங்கள் கிடப்பில் போடப்படும் கலாச்சாரம் இருந்தது. அதை மாற்றி மக்கள் நலனே முதன்மை என்ற புதிய அரசியலை தற்போதைய அரசு முன்னெடுக்க வேண்டும். நிர்வாகத் தொடர்ச்சி தடைபடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே தொடங்கப்பட்ட பாலங்கள், சாலைப் பணிகள் மற்றும் உட்கட்டமைப்பு திட்டங்களை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும். நல்ல திட்டங்கள் எந்தக் கட்சியால் கொண்டுவரப்பட்டாலும் அவை மக்களின் சொத்து. அவற்றைச் சிதைக்காமல் இன்னும் சிறப்பாக மேம்படுத்திச் செயல்படுத்துவதே ஒரு முதிர்ச்சியான அரசுக்கு அடையாளம். புதிய தமிழக அரசு பழைய திட்டங்களின் நன்மைகளையும் புதிய திட்டங்களின் வேகத்தையும் இணைத்துச் செயல்படும் என நம்புவோம். எனவே மற்றவரை வசைபாடாமல் சாதி மதம் கடந்து மக்களுக்காக அரசியல் செய்வீர்கள் என்று நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் உற்றுநோக்கிக் கொண்டிருக்கும் மக்களில் ஒருவனான திமுக தொண்டனின் வாழ்த்துக்கள்.
இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். உங்களைப் போன்றே மற்றவர்களுக்கும் இந்த தகவல் சென்றடைய ஷேர் செய்யுங்கள். அரசியல் மற்றும் கொள்கை சார்ந்த இது போன்ற பல சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து காண இப்போதே சொல் அரசியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் அழுத்துங்கள். நன்றி, வணக்கம்.